ஹாய் கைஸ், இதுதான் வந்து அந்த கேட்டர்பில்லரு. இது உள்ளே போயிட்டு அப்படியே மேலே வந்து ஓட்ட ஓட்டையாக இருக்கும், அதில் நின்று அப்படிலாம் விளையாடுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னோடய சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. நம்மளாம் வந்து இந்த மாதிரி மந்த்லிலாம் பார்க் போனதில்லை, நினச்ச நேரம்லாம் வந்து நம்மளெல்லாம் கூட்டிகிட்டு போனதில்லை. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களெல்லாம் நம்ம அப்படி கூப்பிட்டு போகிறோம். நான் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்னெல்லாம் வந்து ஹாஃபலி லீவு, குவார்ட்டர்லி லீவு, இல்லாட்டி பார்த்திங்கன்னா வந்து ஆனுவல் லீவ் அப்போ தான் கூப்பிட்டு போவாங்க. என்னோடய நேட்டிவ் பார்த்திங்கன்னா வந்து மதுரை. அந்த ராஜாஜி பார்க் மதுரையில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது போகணுன்னா கூட மதுரையில் வந்து எப்போ வந்து அந்த எக்ஸிபிஷன் போடுவாங்களோ அந்த டயத்தில் வந்து அந்த பார்க்கையும் சேர்த்து விசிட் பண்ணிவிட்டு அப்படியே எக்ஸிபிஷனும் எங்கள் வீட்டில் கூப்பிட்டு போவாங்க. அப்படி போனதான். அதுவுமே அந்த இது போகிறதுக்காக எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பார்க் போகணும் ப்ளஸ் எக்ஸிபிஷனில் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கணுன்னா இப்போ இருந்தே காசு சேர்த்து வை அப்படின்வாங்க. அந்த சித்திரை திருவிழா எப்போ வரும் அதுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பேன். அதுக்காகவே வந்து ஜூன் மந்த்லேருந்து பார்த்திங்கன்னா காசு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருவேன். சித்திரை திருவிழா முடிஞ்சு அடுத்த சித்திரை திருவிழா வர வரைக்கும் காசு சேர்த்து வைக்கிறதா வேலை. ஆனால் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுட்டு அதெல்லாம் எடுத்து அம்மாட்ட கொடுத்தா அங்கே போயிட்டா, சீச்சி இதெல்லாம் வாங்க வேணாம், இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் வாங்காத, இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு பேருக்கு ஒரு ரப்பர் பேண்டு ஒரு வளையல் வாங்கி கொடுத்துட்டு விட்டுருவாங்கங்க. மற்ற காசுலாம் வந்து இதை வாங்குறதுக்கு ஏதாவது நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிடுவாங்க. ரைடெல்லாம் போகணுன்னு சொன்னால் கூட 2-3 ரைடு மட்டும் ஏற விட்டுட்டு மற்ற ரைடு ஐயோ இதெல்லாம் வந்து வாமிட் வந்துடும் உனக்கு, இதெல்லாம் பயங்கரமாக காசு போட்டிருக்கான், தனியாலாம் நீ போக முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம இப்போ பிள்ளைங்களுக்கு அப்படியா பண்ணுறோம், தீம் பார்க்கு அது இதுன்னு கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் வந்து நான் ரொம்ப பிளஸ்டு தான். எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸு ஆனுவல் லீவ் அப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நம்ம தமிழ்நாடுக்குள்ளே இல்லாட்டி வந்து அதர் ஸ்டேட்டு எனக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் ஒவ்வொரு ஆனுவல் லீவ்லையும் வந்து லாங் டே ட்ரிப்பாக எங்கள் அப்பா கூப்பிட்டு போவாங்க. மற்றபடி என்னோடய சின்ன வயசு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் என்ன சொல்கிறேன், நான் சொன்னேன்ல அங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. பாருங்கள், அங்கே ஒரு குட்டி குழந்தைக்கு ஃபஸ்ட் இயர் பர்த்டே போல் அதுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்க, எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்றத லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து மதுரைக்காரங்க லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மதுரையில் என்னென்ன பார்க்கெலாம் போயிருக்கீங்க. அதுக்கப்புறம் நான் வளர்ந்ததுக்கப்புறம் 12th முடிக்கும் போது கரெக்டாக எக்கோ பார்க்குன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினச்சி லைட் ஷோ அதெல்லாம் இருக்கும்னு சொல்லி ரொம்ப பிரம்மாண்டமாக விளம்பரப்படுத்தினாங்க. ஆனால் உள்ளே போனால் எனக்கு சப்புன்னு தான் இருந்துச்சு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த டயத்துலன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.